பிரம்மாஸ்திரம். பரவாயில்லையே, இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? இவன் நம்ம பாமா பாலகிருஷ்ண முதலியார் பொண்ணும் வரதராஜ மேஸ்திரி திரு, ஊரு சோழங்கிபுரம், திருத்தணிக்கு பக்கத்துல. ஒரு நிமிஷம்டா. மணி என்ன? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன? ஃபேக்டரிக்கு போயிட்டு 1-2 அர்ஜென்ட் வேலையை பார்த்துட்டு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன. போன இடத்துல திடீர்னு ப்ராப்ளம்னு சொல்லிடாதப்பா. ஏன்னா ஃபேக்டரிக்கு போன் பண்ணப்போ நீ 10 மணிக்கே அங்கிருந்து புறப்பட்டதா சொன்னாங்க. எங்க போயிட்டு வர்ற? உன்னத்தான் கேக்குறேன், எங்க போயிட்டு வர்ற? தேவடியா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மை சன். சாரி டாட். இட்ஸ் ஆல்ரைட். நீ தாலி கட்டின பொண்டாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டு வர்றேன்னு எனக்கு தெரியும். நீ அடிக்கடி போயிட்டு வர்றதும் எனக்கு தெரியும். அது தப்பு இல்ல. ஆனா எங்களையாம்பா பொண்ணு பார்க்க சொன்ன? பொண்ணு வீட்டுல நீ ஏன் வரலன்னு கேட்டப்போ அனாவசியமா நாங்க போய் சொல்ல வேண்டி வந்தது. சரி, நடந்ததை பத்தி என்னங்க பேச்சு? நடந்தது எதுவுமே தான் நமக்கு சாதகமா அமையலையே. இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். நாங்க பொண்ணை பார்த்துட்டு வந்தாச்சு. பொண்ணையும் எங்களுக்கு பிடிச்சு போச்சு. இதுல அவளோட போட்டோ இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிக்கிற? முதல்ல அத பிரிடா. முதல்ல வந்தவளை எப்படிமா பிரியறது? விட்ரு, இவங்கிட்ட பேச்சு பிரயோஜனம் இல்ல. அப்படி விட்டுட்டா அன்னைக்கு பொட்டியை தூக்கிட்டு போகும்போது இவன் தானே தடுத்து நிறுத்தலாம். ராம்குமார், பொண்ண பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். இதை இப்ப போஸ்ட் பண்ண போறேன். இத தடுத்து நிறுத்தினா நாங்க 2 பேரும் வெளியில போறது உறுதி. இதோ பாராக்கண்ணா, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நான் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்க போறேன். எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. வரேன். பொண்ணு நல்லா இருக்கான்னு கேக்குறியா கற்பகம்? கற்பகம் எல்லாரும் என்ன எரிச்சல் மூட்டுறாங்க. நீயுமா? நீங்க போட்டோ பாக்குறீங்க, நான் போட்டோக்கு பின்னாடி இருக்கிற விலாசத்தை பாக்குறேன். கற்பகம், சாட்சிக்கார கால்ல விழுகிறத விட இந்த விலாசத்தை கண்டுபிடிச்சு சண்டைக்காரங்க கால்ல விழுகிறது மேல் இல்லீங்களா? அக்கா, அக்கா, என்னடி? ஒரு மாமா கார்ல வந்தாரு. இந்த லெட்டரை உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு. வணக்கம், என் பெயர் ராம்குமார். உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கும் ஜஸ்டிஸின் மகன். உங்களுடன் அவசரமாக பேச வேண்டியிருப்பதால் உங்கள் ஊர் கோயில் மண்டபத்தில் என்னை சந்திக்கவும். மிஸ்டர் ராம்குமார், என் பேர் அருண். இவதான் உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற பாமா. உங்க முன்னாடியே நான் இவ கூட இப்படி நிக்கிறேன்னா நான் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன 2ஆம் தரமா உங்க தலையில கட்டி வைக்க எங்க சித்தி சதி செய்யறாங்க. ஆனா என்னையும் இவரையும் எங்க சித்தி இல்ல, இந்த தெய்வத்தாலையும் கூட பிரிக்க முடியாது. எனக்கு அருண், அவருக்கு நான். உங்களுக்கும் இவளுக்கும் வெள்ளிக்கிழமை நடக்க போற நிச்சயதார்த்தம் ஒரு சடங்குதான். ஆனா கல்யாணம் நடக்காது. என்ன, அதுக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டே ஓடி பெறதா முடிவு பண்ணியிருக்கும். இது இவ வயித்துல வளர்ற எங்க குழந்தை மேல சத்தியம். 14 வருஷமா பர்மனன்ட் லைசன்ஸ் வச்சிருக்கிற எங்களுக்கு குழந்தையே பிறக்கல. ஆனா வெறும் எல் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வயித்துல குழந்தை வளருது. வாட் அ பிட்டி, வாட் அ பிட்டி. இட்ஸ் ஆல் ரைட். லுக் மிஸ் பாமா, உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக நான் இங்க வரல. ஒத்துமையா இருக்கிற என்னையும் மனைவியும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடத்தான் இங்க வந்தேன். நல்ல வேலை, அந்த சிரமத்தை கூட நீங்க எனக்கு வைக்கல. மாமா, என்ன உன் அண்ணனா நினைச்சுக்க. மிஸ் அருண், அதான் அண்ணனா நினைச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேனே, கைய மேல இருந்து எடுக்கிறது. தட்ஸ் பெட்டர். பெரியவங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கட்டும், கல்யாணத்துக்கு தேதி குறிக்கட்டும்.
ஆனா சின்னவங்க நாம 3 பேரும் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்குவோம். கல்யாண தேதி அன்னைக்கு மணவரையில பாமா அவ கைய பிடிக்க அவ பக்கத்துல அருண், இவங்களை ஆசீர்வாதம் பண்ண எதிர்த்த மாதிரி ராம்குமார். பரவாயில்லையே, பிபி நார்மலா தான் இருக்கு. டாக்டர், ரத்த ஓட்டமே மனுஷனோட மனநிலையை பொறுத்தது. நாம பதட்டமா இருக்கும் போது அது ஃபாஸ்டா ஓடுது, அது ஹை பிபி. அதுவே நாம கவலையா இருக்கும் போது அந்த ரத்தம் மெதுவா ஓடுது, அது லோ பிபி. என்ன சொல்றீங்க? அனாவசியமா ப்ரொஃபஷன்ல தலையிடுறீங்க. அவசியம் ஏற்பட்டா இந்த ஜஸ்டிஸ் டாக்டர் தொழிலையும் பார்ப்பான். அது இருக்கட்டும், டிஸ்பென்சரிக்கு எப்ப வர போறீங்க? சுகரையும் செக் பண்ணுவோம். வேண்டாம், 1.5 டன் சுகர் அடுத்த வருஷம் இந்த வீட்டுல வந்து குதிக்க போகுதியா? அப்புறம் என்னோட சுகர் பிபி இதெல்லாம் இருந்தெல்லாம் தெரியாம ஓடி போயிடும். அப்புறம் உங்க வேலையும் காலி. என்ன சொல்றீங்க? இந்த ஜஸ்டிஸ் வீட்டுல பேரம் பிறக்க போறாயா? என்னையா முழிக்கிற? என் பையன் 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். பொண்ணும் பார்த்தாச்சு. சாயங்காலம் பாக்கத்துல மாத்த போறோம். முடிஞ்சா வருது. உங்க முதல் மருமக அவளும் இந்த வீட்டுல தான் இருப்பா. இப்போ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டுல இருந்தா மனசு கஷ்டப்படுமேங்கிறதுக்காக நாங்க தான் அவ தங்க வீட்டுல போய் இருக்க சொன்னோம். டாக்டர், அது என்னோட லா புக். சோ ஜஸ்டிஸ் ரிட் இல்ல இப்ப டாக்டர் கையில இருக்கு. படிச்சுடுறேனே. உங்களுக்கு எதுக்கு லா புக்? அவசியம் ஏற்பட்டா இந்த டாக்டர் ஜஸ்டிஸ் தொழிலையும் பார்ப்பான். ஹலோ, என்னாச்சு? அம்மா போன் எடுத்துட்டாங்க. அவங்ககிட்ட பேச சொன்னியானே? வேண்டாம், நான் இன்னொரு நம்பர் ட்ரை பண்றேன். ஹலோ, மறுபடியும் அம்மா தான் எடுத்துட்டாங்க. இத பாருங்க, அவ மத்தியானம் 4 மணிக்கு கரெக்டா பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவா. என்னோட 2 காரையும் எடுத்துட்டு போங்க. வேணும்னா ராம்குமார் காரையும் எடுத்துக்குங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்கள ஜாகிரதையா ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. எனக்கு கையும் ஓடல, காரும் ஓடல. எப்படியும் இந்த நிச்சயத்தை நல்லபடியா நடத்தி தர வேண்டியது உங்க பொறுப்பு. ஹலோ, என்னங்க ஆச்சு? எல்லாமே கைய மீறி போயிடுச்சு. எனக்கு தலைய சுத்தது. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு தலையை சுத்துது இல்ல? வெரி குட். உங்களுக்கு தலையை மட்டும் சுத்தல, வயத்தையும் புரட்டுது. அங்க நிச்சயதார்த்தம் நிக்குது. கம் வித் மீ. வேலூர் லாஸ்பேட்டை குப்புராஜ முதலியார் மகனும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க முதலியாருமாகிய நான், சோழிங்கபுரம் நரசிம்ம முதலியார் பையனும், நிலக்கோட்டை கிராமம் தெற்கு கோட்டை 1.5 காணி நில அதிபதி பாலகிருஷ்ண முதலியார் ஆகிய நான் என் பையனை என் பெண்ணுக்கு மணமுடிக்க பெரியவங்க ஆசீர்வாதத்தோட இன்னி தேதிக்கு வாக்குவத்துல மாத்திக்கிறோம். முதல்ல நீங்க கொடுங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. டாக்டர், இந்த நிச்சயதாம்பூலம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை யுவர் ஆனர். என்னையா சொல்ற? உங்க மருமக உமா இப்ப முழுகாம இருக்கா. உண்மையாவ சொல்றீங்க? இப்பதான் 1/2 மணி முன்னாடி உமா மயக்கம் போட்டு விழுந்தா. கூட்டு அனுப்பிச்சாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட்ல அவ பாஸ் ஆயிட்டா. நீங்க பாட்டியாக போறீங்க. ராஜாத்தி, என் தங்கமே, எனக்கு மட்டும் உன் மேல பகையா? என் சொத்தை உன் பயத்துல வச்சுக்கிட்டு எனக்கு தராம இருந்துட்டேடி பாவி. இப்பவே கிளம்பினா சோழிங்கபுரத்துக்கு 4:30 மணிக்கு பஸ் இருக்கு. புடிச்சிடலாங்க. என்னங்க என்னங்க, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி எல்லா கோயிலுக்கு விசேஷ அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. சொல்லுங்க ராம்குமார். ராம்குமார், உடனே 1000 ஏழை குழந்தைகளுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு போட ஏற்பாடு பண்ணுடா. ஆமாண்டா. கற்பகம், கற்பகம், ஆமா கற்பகம், 108 சுமங்கலிகளுக்கு புடவை வைக்க எடுக்கணும். டிரைவர் வண்டி எடுக்க சொல்லுமா? சொல்லு.
வெல்கம். இந்த 3 மாசமா நீ உன் தங்கச்சி வீட்டுல இருந்த. இந்த 3 மாசமும் நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தாலும் எனக்கும் என் மனைவிக்கும் நடுவுல உடல் உறவு கிடையாது. ஆனா அவ கர்ப்பம்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி? மிஸ்டர் ராம்குமார், என் மனைவிய சீதைக்கும் மேல நம்புறேன் சார். டாக்டர் சார், நீங்க சொன்னதால எங்க அப்பாவும் அம்மாவும் உங்க பொய்ய அப்படியே உண்மை நம்பிட்டாங்க. ஆனா நான் நம்ப முடியாது. என்ன அவ புருஷன் சார். 3 மாசம் கழிச்சு அவ வயிறு வீங்கி ஆகணுமே, அப்ப என்ன பொய் சொல்ல போறீங்க? வயத்துல என்னடி தலகாணியா வச்சு கட்டிக்க போற? இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த இந்த பொய்ய தவிர எனக்கு வேற வழி தெரியும். இது நிச்சயதார்த்தமா இல்லாம கல்யாணமாவே இருந்தாலும் என் புருஷன் என்ன தவிர ஒருத்திக்கு தாலி கட்ட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீ அந்த வீட்டுல இருந்திருப்பேன் நான் எதிர்பார்த்தேன். It is all right. Past is past. நீ பிரச்சனைகளுக்கு முடிவு காணல. ஒரு 3 மாசம் போஸ்ட்போன் பண்ணிருக்க. That's all. இந்த 3 மாசம் என்னுடைய அம்மா உனக்கு ஒரு அம்பிகையா இருந்து பணிபுரிய போற. ஆனா 3 மாசம் கழிச்சு அவளே ஒரு மகா காளியா உருமாற போறாளே, அப்ப அவளுடைய ஆவேசத்தை தாங்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இருக்க முடியாது. We will cross the bridge